ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அடி போட்டு 3 வருஷம் கொண்டு வந்துட்டேன். ஒன்று இது வந்து ஒரு 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 வரி பின்னிருந்தமே 12வது வருஷம். இது 1 2 3 3 வரி மேலே கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், 2 2ஆக இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, இது ரெண்டையுமே சேர்த்து பின்னக்கூடாது. மிஸ்ஸிங் நாட்டு இதை ரெண்டையும் சேர்த்து பின்னணும். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்துலேருந்து காட்டுறேன் பாருங்கள். மஞ்சள் ரெண்டையும் பின்னக்கூடாது, காக்கி ரெண்டையும் பின்னக்கூடாது. கவனமாக பாருங்கள். மஞ்சளில் ஒன்று, காக்கியில் ஒன்று, இதையும் ரெண்டையுமே சேர்த்து ஒரு நார்மல் நாட்டு மிக்சிங் நாட்டு வரும், அதை போட்டுருங்க. இதேமாரி எங்கே பார்த்தாலும் போட்டுக்கிட்டு வந்துட வேண்டியதான். இங்கே அப்புறம் இது ரெண்டையும் ஒன்றா ஒரே கலரில் எடுத்து ரெண்டையும் எடுத்து பின்னக்கூடாது. காக்கி கலரையும் கருப்பு மஞ்சள் கலரையும் சேர்த்து ஒரு நாட்டு, அது வந்து மிஷின் நாட்டு மாதிரி வரும். இதேமாரி தான் நம்ம ஃபுல்லாகவே பின்னிட்டு வரணும். 3 வருஷம் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் 4 வருஷம் போட்டுக்கோங்க. இப்படியே பின்னிக்கிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மணியை கோக்கணும். ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி தான் நம்மளுக்கு நார்மல் நாட்டு கிடைக்கும். தனியாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் மணி போட்டால் சரியாக வராது. வளர்பொடி இல்லாமல் நான் போட்ட மாதிரியே இப்படியே நீங்கள் போட்டுட்டு வாங்க. போட்டிங்கன்னா மணி கூட அழகாக வந்துடும். போட்டோம், இது வரைக்கும் போட்டிருக்கேன். போட்ட வரைக்கும் நான் மணி போட்டு காட்டுறேன் பாருங்கள். கிட்ட வச்சு காட்டுறேன். இதில் தான் நம்ம மணி கோக்கணும். இந்த ஒயரில் கோக்கக்கூடாது, இந்த ஒயரில் கோக்கணும். அதேமாரி இந்த ஒயரில் கோக்கணும். இடது பக்கம் போகிற ஒயரில் தான் நம்ம கோக்கணும். வலது பக்கம் போகிற ஒயரை கோக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் நான் கோத்து காட்டுறேன் பாருங்கள். இடது பக்கம் போகிற ஒயரை எடுத்து இப்படி போடணும். இந்த வாட்டத்தில் தான் நம்ம மணியை போடணும். மணியை போட்டு இந்த மடக்கி இப்படி போட்டு போட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரில் கோக்கணும், இந்த ஒயரில் கோக்கணும், இதில் கோக்கக்கூடாது. இது ரெண்டும், இது இடது பக்கம், இது வலது பக்கம். இதில் ஒரு மணியை கோத்து கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டத்தில் போகிறதுல தான் நம்ம வந்து மணி கோக்கணும். இங்கே கோத்துருக்கோம் பாருங்கள், இதை கோத்துருக்கோம் பாருங்கள், கோக்கணும். அதேமாரி இந்த இதில் கோக்கணும், இந்த மஞ்சள் வயலில் கோக்கணும். இதில் வந்து பின்னணும். அதேமாரி நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கூட வந்து கரெக்டாக அழகாக வந்துடும். இதில் மணியை கோத்து இதில் வந்து நார்மல் நாட்டு போடணும். அப்போ இதில் மஞ்சள் காக்கியில் மணியை கோக்கணும். இப்போ 4 மணி உங்களுக்கு நான் கோத்து காட்டியிருக்கேன். அதேமாரி மேலே ஒரு 3 வரி நான் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ 4 மணி கோத்துருக்கோம் பாருங்கள், சைடாக கோத்துருக்கோம். இப்போ வந்து இது மேல் வரிசையில் நம்ம போடணுன்னாக்க இதில் கோக்கணும். ஜோடியாக வந்துடுச்சு பாருங்கள் மணி. இதில் கோத்துட்டு இதில் நம்ம போடணும். இப்போ கருப்பு மஞ்சளும் கலந்தது. இப்போ இதில் இந்த ஒயரில் நம்ம மணி கோக்கணும்.
2 மணி இல்லை 2 மணி. இப்போ இதில் கோத்தோம்னா 3வது வரிசை. இப்போ பாருங்கள் 3 மணி வந்துட்டு. இதே மாதிரி வரிசைலாம் நீங்கள் வந்து பின்னிட்டு வர வேண்டியதான். 10 வரிசை போடுங்க. நான் 14 போட்டிருக்கேன். ஆனால் வந்து இந்தமாரி நார்மல் நாட்டு வரிசை போடுறதுக்கு எனக்கு வந்து ஒயர் வந்து 10 அதனால் அந்த 3 மணியை கழட்டிட்டு 10 மணி போடலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்று மஞ்சள் மிஷிங் நாட்டு, அப்புறம் மஞ்சள், இதில் காக்கி மிஷிங் நாட்டு, இங்கே காக்கி வரும். அதேமாரி தாங்க வரும் வரிசைலாம் பார்த்துக்கோங்க. இதான் மணி கூட ஃபுல்லாக போட்டுக்குங்க. போட்டுட்டு 10 வந்து 10 வருஷம் போட்டால் கரெக்டாக இருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா 14 வருஷம் மணி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து 10ஓடு நிற்கிது. இந்த சைடில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் சைடாகவே போட்டுட்டு வாங்க, ஈஸியாக போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 போட்டு இதோட நிப்பாட்டியிருக்கேன். இதுக்கு மேலே நார்மல் நாட்டு போடுவோம், ஒரு 4 வருஷம் போடுவோன்னு இருக்கிறேன். இது வந்து 14 போட்டேன். இதுதான் உங்களுக்கு ஒயர் சொருகிறதுக்கு தான் கிடச்சிருக்கு. அதனால் 10ஓடு நிப்பாட்டிக்கிட்டு மேலே நான் போடலான்னு இருக்கிறேன். இந்த கூட புதுசாக போடுறதுனால இப்படி இருக்குது. அளவு வந்து 6 தான் அவங்க சொன்னாங்க. அதேமாரி தான் வெட்டியிருக்கிறேன். அது வந்து எப்படி கரெக்டாக இருக்கான்னு நான் கூடை பின்னி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடையும் வந்து எனக்கு அடி வந்து சரியில்லாமல் வேஸ்ட்டாக போயிட்டு. ஆனால் இது எல்லாத்தையும் மணியை உருவிட்டு நம்ம வேறு கூட பின்னிட வேண்டியதான். இங்கே 2 வந்திருக்கு பாருங்கள். அதில் நான் காட்டினதில் 1 வந்திருக்கா, இதில் 2 வந்திருக்கு. தப்பாக போயிட்டு இது ஒன்றையும் இல்லைங்க. இதையும் பாருங்கள், இது அடி போட்டதும் சரியில்லை, கலரும் சரியில்லை. அதனால் இந்த ஒயரையும் அந்த ஒயரையும் இந்த ஒயரையும் அப்படியே நான் வச்சுட்டேன். நான் ஒயர் வந்து பெருசாக நான் நினைக்கல, உங்களுக்கு போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து மேலே பின்னும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கூடை எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் வரும் கூடை. நான் வந்து 10 மணி வைக்கிறேன்னா 11 மணி வச்சுருக்கிறேன். இப்போ 3 வருஷம் மேலே போட்டிருக்கேன். தென்னங்குச்சி வச்சு கட்டமாக்கி இருக்கிறேன். மேலே வந்து ஒயர் சுற்றலான்னு இருக்கிறேன். நான் வந்து நான் நினச்சது வந்து என்னன்னாக்கா, இதில் வந்து இன்னும் 2 வரி போட்டு, இது இந்த சைடில் ஒண்டியும் ஒரு 5 வரி போட்டுட்டு ஒரு வரியை மடக்கி விட்டுட்டு இதில் வந்து 3 வரி அப்படியே வச்சு அப்படியே இப்படி சைடாக இதுலேருந்து காது இப்படி சைடாக வந்து போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு காது போட்டிருக்கேன் நான், ஆரஞ்சு பச்சை கூடையில். அது இப்படி சைடாக இப்படி வந்து இப்படி வரும், அழகாக வரும். அந்த காது வந்து எல்லோரும் பார்த்துருக்காங்க, 1000க்கு மேலே பார்த்துருக்காங்க அந்த காது. அதேமாரி இதுவும் அந்த மாடலாக போடுவோம் இந்த காதுன்னு நினச்சேன். அதுக்கு இதில் வந்து இந்த சைடில் வந்து எனக்கு ஒயர் பத்தலை. இதில் கூட நடு சென்டரில் கூட ஒயர் இருக்குது. இந்த ஒயர் இப்படி போடுறதுல சைடில் பத்தாமல் இருக்குது. அடுத்த கூட போட்டால் நான் அந்தமாரி காது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அளவோட இப்படி வந்து இதுலேருந்தே வரும், இதுலேருந்து வந்து இப்படி சுற்றி வந்து இந்த ஓரத்துக்கும் வரும். அதேமாரி போட்டு காட்டுறேன். அதுமாரி தான் ஒருத்தவங்க அவங்க போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் இதில் வந்து தென்னங்குச்சி வச்சுருக்கிறேன், பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒயர் சுற்றலான்னு இருக்கிறேன். இந்த ஒயர் சுற்றுறது கூட உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்தமாரி. அது வந்து வெள்ளையும் நீல கலரும் கலந்த மாதிரி, சந்தன கலரும் நீல கலரும் கலந்த மாதிரி போட்டிருக்கேன். செவ்வந்திய பூ கூடை அப்படின்னு வரும். அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க அந்த ஒயர் சுற்றுறது எப்படின்னு நான் போட்டு காட்டியிருக்கேன். செவ்வந்திய பூ கூடையில் வந்து வேறு மாதிரி போட்டிருக்கேன். இன்னொரு கூடை வந்து சாமந்தி பூ கூடைன்னு ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து நான் ஒயர் சுற்றுறதை காட்டியிருக்கேன். சாமந்தி பூ கூட மாதிரி இதுமாரி பாக்ஸ் மாதிரி சின்னதாக கட்டையாக வந்துடுச்சு. அதனால் அந்த காதை நான் போட்டிருக்கேன். செவ்வந்திய பூ கூடை இந்த கூடை வந்து அது வேறு வந்து காது பின்னுறோமே அதேமாரியே பின்னியிருந்தேன். அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. ஒயர் சுற்றுறத அந்த கூடையில் பார்த்துக்கங்க. 2 கூடையிலும் 2 விதமாக போட்டிருக்கேன். எது எப்படி அழகாக இருக்கோ அதுமாரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒயரை வந்து எப்படி சொருகிறதுன்னு காட்டுறதுக்காக நான் இந்த கூடையை நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் 2 ஒயர் இருக்கா. இந்த ஒயர் வந்து இப்படி போய் இப்படி வந்துடணும். மணி இங்கே இருக்க இப்படி போய் இப்படி வந்துடணும்.
இந்த ஒயரு இப்படியே போய் இப்படி வந்துடணும். அப்படி சுற்றினா தான் இந்த மணி உள்ளே போகும். ஒயரு கரெக்டாக இருக்கும். இது நேராக சுற்றுறதுக்கு இந்த மணி வாட்டமாக இல்லை. அதனால் உங்களுக்கு இதை சொருவி காட்டலான்னு நான் போட்டிருக்கேன் வீடியோ. பாருங்கள், இங்கே பாருங்கள். காலையிலே என்னமோ வாயெல்லாம் குளருது. சொருவிட்டு இந்த பாருங்க, இப்படி சொருவிட்டு இதை வந்து இந்த மணி உள்ளே விடும். என்னைக்கு போட்டாலும் மணியில் போடுங்க. மணியில் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுக்குது. ஏன்னா இந்த கூடை சொருகிறதுக்கும் உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் நான் போடுறேன். இந்த இதை பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து வலது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து இப்படி சுற்றி இப்படி சைடாக அந்த மணியில் கொண்டு போயிடணும். இந்த ஒயரை எடுத்து சைடாக போகணும். இந்த வாரம் பாருங்கள். இதை வந்து நான் ஓரத்தை மடித்து விடல, ஒயர் சுற்றுறதுனால மடிக்க வேணான்னு வச்சுருக்கேன். மடிக்காமல் அப்படியே சுற்றி விட்டுருவேன். நீங்கள் ஒயர் நிறையா இருந்தால் மடித்து விட்டு கூட சொருவுங்க. இது 6.5 அடி தான் ஒயர் வெட்டியிருக்கேன். காலையிலே வாய் குளருது. இங்கே பாருங்க, இதில் போயிடணும். ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் சொருவிடுங்க. ஏன்னா மணி கூட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஃபுல்லாக சொருவிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மணி கூட லூஸாக தான் இருக்கும். இது வந்து டீலர்ஸ் ஒயர் தான். 6.5 அடி தான் வெட்டியிருந்தேன். அவங்களும் வந்து அது வேறு கம்பெனி சொல்லியிருந்தாங்க. அந்த கம்பெனி போட்டிருந்தா கூட இதில் 2 வடி ஓரத்தில் வந்து இருந்துச்சுன்னா கூட இதுலேருந்து அந்த காதை நான் போட்டிருப்பேன். இப்படி பேட்ச் மாதிரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு காது போடும்போது.